சார் சொல்லுங்க. சாருபாலா மேடம் கேபின்ல அவங்க ஜூனியர்ஸ் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க மூலமா எனக்கு ஒரு நியூஸ் கிடைச்சிருக்கு. நம்ம விசாரணை தேதியை தள்ளி வைக்கிறதுக்காக ஒரு பெட்டிஷன் போட போறோம்ல, அது முழுக்க முழுக்க ஃப்ராடு வேலை. ரீட்டைலுக்கு வராம ஏமாத்துறதுக்காக இதை பண்றாங்க. டிசைட் பண்ண தேதியில இந்த வழக்கை நடத்தணும்னு சொல்லி ஜனனி சாருபாலா மூலியமா கோர்ட்ல பெட்டிஷன் போட போறாங்க சார். அவங்க பெட்டிஷனை அப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா அது நமக்கு பெரிய சிக்கலாயிரும். நீங்க கொஞ்சம் பாருங்க சார், அதை ஏதாவது பண்ணி அதை நிப்பாட்டுங்க சார். அண்ணே, டேய் அண்ணே, 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 டேய் என்னடா கூப்பிடுவாங்களா? அண்ணே, எங்க என்ன தம்பி? டேய் என்னன்னு கேக்குறல்ல? என்ன 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 நடந்துட்டு இருக்குன்னு தெரியுமா? அவளை சொன்னா மட்டும் எல்லாருக்கும் பொத்துக்கிட்டு வருது இல்ல? அவ என்னென்ன வேலை பார்த்திருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா? சரி, இப்ப நம்ம கிட்ட என்ன சொல்லிட்டு போனா? என்னால முடியல, என்ன ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போ. இப்படி எல்லாம் டிராமா போட்டால உடனே எங்க போனா? அவ ஆஸ்பத்திரிக்கா போனா? எங்க போயிருக்கான்னு தெரியுமா முதல்ல? டேய் என்னடா சொல்லுடா. சாருபாலா வீட்டுக்கு போயிருக்கா. இங்க இருந்து போனோன்னு அவளை தூண்டி விட்டு என்னைக்கு நம்ம கல்யாணம் நடத்துறோமோ அதே தேதியில கோர்ட்ல விசாரணை வருதுல்ல, அதை தள்ளி வைக்க கூடாதுன்னு பெட்டிஷன் போட போறாளா? பிடிச்சவன். எல்லாரும் தங்கச்சி தங்கச்சின்னு பாசமழை பொழிஞ்சிங்கள, அதான் நல்லா ஆப்பா வைக்கிறாங்க. ஏய், அறிவு இருக்கா அவளுக்கு? அண்ணிய பத்தி யோசிச்சிருந்தா இதெல்லாம் பண்ணிருப்பாளா அவ? அவங்க எவ்வளவு ஆசைப்படுறாங்க கல்யாணத்தை எப்படியா நடத்திடலான்னு. அதை பண்ண விடாம பண்றா பாத்தியா? அண்ணி, இது சுத்தமா சரியில்லை அண்ணி. ரொம்ப பொறுத்து போயிட்டு இருக்கேன். இனிமே யாருங்களை விட்டு போனாலும் எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. நாங்க ஏதாவது ஒரு முடிவு பண்ணியே தீர்வோம். எக்காரணத்தை கொண்டு எங்க அண்ணனை விட்டு கொடுக்க முடியாது. அண்ணே, இங்க பாருங்க, இதை நான் சாதாரணமா விடுறதா இல்ல. என்ன செய்யணுமோ அதை செய்யணும். அண்ணே வாணே. டென்ஷன் ஆகாதீங்கக்கா. இதுக்கு மேலேயும் பொறுமையா இருக்க முடியாது. நாம முடிவு பண்ணி தேதியை குறிச்சா இந்த திமிரு பிடிச்சவ போய் அதே தேதியில கேஸ் வரணும்னு பெட்டிஷன் போடுறாளா? பெரிய இவ்வளாட்டம். நான் இதோட பல தடவை உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். நீங்க எதுக்காக யோசிக்கிறீங்க எனக்கு சத்தியமா புரியலண்ணே. ஆனா ஒன்னு சொல்லிவிட்டேன், இதுக்கு மேலேயும் அவளை விட்டிய நம்ம தலைமையில துண்டை போட்டுக்கிட்டு ஜெயிலுக்கு போக வேண்டியதான். தயவு செஞ்சு சொல்றதை கேளுங்க, மொத்தமா முடிச்சு விட்டுறலாம். என்னண்ணே அமைதியா இருக்கீங்க? இப்ப நம்ம போய் பேசினா ஒத்து வரான்னு தானே அண்ணியை விட்டு பேச விட்டுருக்கோம். எப்பவும் அக்கா சொக்கான்னு குழையிறவ இப்ப அவங்களையும் வெட்டி விட்டா. இந்த பாருங்கண்ணே, அவ இதுக்கு மேல எதுக்குமே அடங்க மாட்டா. நம்ம முடிவெடுத்து
அவளை போட்டு தள்ளினாதான் நமக்கு நிம்மதி. எப்பா கதிரே, உங்க அண்ணி என்ன சொன்னா? அண்ணி அண்ணே, அன்னைக்கு அவளை பத்தி தெளிவா புரிய ஆரம்பிச்சிருச்சு.